ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் ப்ரெட்டும் வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இதுக்கு 2 ப்ரெட் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வீட் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இந்த ப்ரெட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு சுற்றினா போதும். இந்த அளவுக்கு ஆயிருங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் வேர்க்கடலை எடுத்து அதே கப்பில் கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. கூடவே 2 ஏலக்காய். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டு கூட இதை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணுங்க. சப்போஸ் உங்களுக்கு உருண்டை வரலைன்னா நெய் இருந்தால் கூட சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா உருண்டை நல்லா வந்துடும். வேறொரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கலாங்க. ஒரு பிஞ்சு போல் சால்ட்டு, ஒரு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை இதில் முக்கி நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. அந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். இந்த பக்குவம் இருந்தால் போதுங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை நம்ம இது கூட முக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பரட்டிட்டு கடாயில் ஆயில் ஹீட்டாக இருக்குது, நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ப்ரெட்டும் வேர்க்கடலையும் சேர்ந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓரளவுக்கு வெந்தால் போதும். நம்ம ஏன்னா ப்ரெட்டும் வேர்க்கடலையும் நம்ம சாதாவே சாப்பிட்லாம். அதனால் நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கறனால ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதே போல் 5 உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோ நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.